அங்கே பாருங்கண்ணா அங்கே ஒரு வண்டி போதுங்க, அது என்ட்ரிஸ் வண்டி. அந்த தம்பி இப்போ லாஸ்ட் எண்ட் அவருக்கு எடுத்தாரு. அது ஒரு மகேந்திரா வண்டி. கேஜப்ல இப்போ நிறைய எலக்ட்ரானிக் ஆயினுக்குதுங்க. மகேந்திரா பஜாஜ் அப்பி ஒன்று அதை பாருங்க, இங்கே ஒரு மகேந்திரா இது பஜாஜ். இது வண்டி பஜாஜில் கேஜப்பில் ஃபஸ்ட்டு இந்த வண்டி நான் தான் இருக்கேன். ரூட் மேலே விட்டு நான் தான். இது வந்துட்டு மெட்டாலிக், இதெல்லாம் மெட்டாலிக்கு, ஃபைபர் கிடையாது. இது மட்டும் தான் ஃபைபரு. உள்ளே பாருங்க சீட்டு வந்துட்டு நல்லா குஷன் சீட்டு லுக்காக இருக்கும் வண்டி. இது வந்துட்டு சேஃப்டி டோரு. ஆறாமா பசங்களுக்கு உக்காந்தோடனே இப்படி போட்டுக்கலாம். அதான் உள்ளே பாருங்க, உள்ளே அருமையாக இருக்கும். ஸ்டெப்னி குத்துக்குவாங்க. ஸ்டெப்னி ஆறாமா ஸ்டெப்னி ஒன்று இருக்குதுங்க, ஜாக் இருக்குதுங்க. இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஃபானரு இதெல்லாம் டூல்ஸ் நல்லா கொடுத்துக்குறாங்க. ஆயில் சர்வீஸ் இல்லை, கிரீசிங் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு டோரு. ஜனங்களுக்கு உக்காந்தாங்கன்னா சொகுசாக இருக்கும். உக்காரவங்களுக்கும் நல்லா கார் மாதிரி ஒரு சவுண்ட் இல்லாத, புகை இல்லாத, எந்த இது இல்லாத அருமையாக போவோம். சார் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க கேஜிஎஃப்ல? சார் நான் மஞ்சுநாதன் என் பேர். நான் இப்போ கல்யாணம் பண்ணுறது சல்டானா இருதயபுரம். என்னோடய பிறந்த ஊரெல்லாம் வந்துட்டு, நான் பிறந்தது வந்துட்டு பி ஷாப்பு, அம்மா ஊருது பி ஷாப்பு. ஃபஸ்ட்டு ரூட் மேலே போயிருந்து அசனூர் ரோடு தான். அசனூர் ரோட்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரதேனான்ட்டு அவரது ஒரு 25 வண்டி அப்போது அந்த டைமில் இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு 50 ரூபா வாடகை கொடுத்தாரு. அப்போது நான் 5 ரூபாயில் வண்டி ஓட்டுனேன். எந்த டைம் இருந்தாலும் நான் கூட்டுன்னு போய் விட்டுக்கிறேன், கோலார் கூட்டுன்னு போய் எஸ்என்ஆர் விட்டுக்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அப்படியே 5 ரூபா 10 ரூபா சேர்த்து வச்சு ஒரு சொந்த வண்டியை வாங்கினேன். பெங்களூர்லேருந்து ஃபைனான்ஸ் போட்டு சொந்த வண்டியை வாங்கினேன். என்ன வண்டிங்க அது? அது 2 ஸ்டோக்குங்க. 2 ஸ்டோக் செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்களா? வாங்கினாங்க 2025 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த வண்டியை வாங்கினேன். பெட்ரோல் பேங்க் பந்த் ஆனாலும் சரி, இல்லை கர்நாடகா ஃபுல்லாக பந்த் ஆனாலும் சரி, நான் வந்து என் வீட்டில் கரெக்டாக சார்ஜை போட்டு இந்த வண்டியை நான் ரூட் மேலே ஓட்டு. எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணுறீங்க? 3 ஹவர் சார்ஜ் போடுறாங்க சார். 3 ஹவர் சார்ஜ் போட்டோன்னாக்கா இந்த வண்டிக்கு ஒரு நாள் லோக்கல் ஃபுல்லாக ஓட்டினீங்கனாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டலாங்க. நான் வந்துட்டு காலை 9 மணிக்கு எத்தனை சாயந்தரம் 7-8 மணி மட்டும் ஓட்டுறேன். அதே மாதிரி என்னோடய லிமிட் என்ன இருக்குதோ அது மட்டும் சம்பாரிச்சுக்கிறேன். கல்லில் கொடுத்துருந்து மாதம்னா டியூ கட்டணும், டியூ கட்டுறேன். மாதம்னா டியூ கட்டுனுக்கிறேன். இன்றைக்கி எந்த ப்ராப்ளம் இல்லை. நானும் பயந்து மந்தான் இந்த வண்டியை வாங்கினேன். எலக்ட்ரானிக் வண்டி என்ன ஏதுன்னு தெரியாது. இது வாங்கிட்டா ரொம்ப டென்ஷன் ஆகுமே எங்கேன்ட்டு. ஆனால் இத்தனை மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு வண்டி வாங்கி. இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரே ஒரு கை கொத்துன்னு கிடையாது. ரூட் மேலே நல்லா ஓணுக்குதுங்க. சில பேர் வந்துட்டு இந்த வண்டி நான் வாங்கிட்டு வந்துட்டு பின்ன சில பேர் என்கிட்ட வந்தாங்க, எப்படி என்னான்னு கேட்டாங்க. என்னால் அவங்களுக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கிறேன். ரெஃபர் பண்ணி சில பேருக்கு வண்டியும் நான் கூட்டின்னு போய் வாங்கி கொடுத்துக்கிறேன். வாங்கி கொடுத்து அவங்களும் நல்ல மாதிரி ஓட்டுனுக்குறாங்க. சேர்ந்து நான் என்ன கேட்டுக்கிறதுனாக்கா, நம்ம கேஜப்பில் இருக்கிற டிரைவருங்களும் சில பேர் நிறையா பேர் கஷ்டப்பட்டு ஓட்டுனுக்குறாங்க. ராசிட் அடிக்கும்போது அவங்களுக்கு நெஞ்சு நோவுறது, திருப்ப நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் ஸ்டார்ட் ஆகலை, திருப்ப ஹெட்டு வேலை வந்துடுது, போர் வேலை வந்துடுது, ரிங்ஸ் ஒன்று வந்துடுது. இதனால் தள்ளி திருப்ப மழை வரும்போது காயில் வந்துட்டு திடுக்கன்னு காயில் தண்ணி வந்துச்சுன்னா ஆஃப் ஆகிடும். அந்த டைமில் டிரைவருங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. சேர்ந்து நீங்கள் ஒரு வாட்டி வேணால் இந்த வண்டியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது. நீங்கள் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிச்சம் ஆகுதுங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபா 350 ரூபா கேஸ் பிடிக்கிறீங்க, ஆயில் போகிறீங்க, ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்க, ரிங்ஸ் ஒன்று அது இதுன்னு மாதம்லாம் இது செலவு பண்ணலாம். அந்த காசு நீங்கள் ஒரு மாதம் உங்களுக்கு அது 12,000 ரூபா செலவுனாக்கா நீங்கள் மாதம் 10,100 ரூபா நீங்கள் டியூ கட்டினால உங்களுக்கு மாதம் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு 2,000 ரூபா மிச்சம் ஆகுதுங்க. சில பேர் ஆட்டோக்காரங்களாம் என்னை நம்பி என்கிட்ட வந்துக்கிறாங்க. அவங்களெல்லாம் ரெஃபர் பண்ணி ஆட்டோ வாங்கி கொடுத்துக்கிறேன், ஓட்டுனுக்குறாங்க. பெட்ரோலு, டீசலு, கேஸ் எதுவுமே இல்லை, இதுக்கு எல்லாமே மிச்சம் தான். இப்போ கோகா விட்டுக்கிறாங்க. கோகாவில் வந்துட்டு நீங்கள் ஏரியில் எடுத்துன்னு போய் விட்டாலும் வண்டி வந்துட்டு ஸ்டார்ட்லேயே இருந்தாலும் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகாது. ஒன்றாவது 250 கிலோமீட்ரு. சேம் வந்துட்டு கொஞ்சம் வண்டியில் அகலமாக இருக்கும். இதே வண்டியில் வேறு மாதிரி விட்டுக்கிறாங்க. அதுவும் கோகா வந்துட்டு இதே அமௌண்ட்டாக என்னென்னா 2,000 ரூபா ஜாஸ்தி. அது ஒரு ஃபேனு, மிக்சி, டிவி சார்ஜு தான் இதுக்கு கேட்குது. வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆறாமல் நீங்கள் வீட்டில் வந்துட்டு எடுத்து இருந்தால் போதும். மெயின் எடுத்து வேணும். பூமியிலேருந்து எடுத்து மெயின் கரண்ட் இருந்துச்சுனாக்கா ஆரமாக இது வந்துட்டு எடுத்து எதுவுமே அடிக்காது. ஆரமாக சார்ஜ் ஆகுது. ஆட்டோமேட்டிக் வந்துட்டு ஆஃப் ஆகுது. நீங்கள் போய்ட்டு கூட ஏதோ சார்ஜ் போட்டு நீங்கள் போய் தூங்கிட்டாலும் வெடியோ மட்டும் நீங்கள் தூங்கிட்டாலும் ஆஃப் பண்ணாத அதே ஆட்டோமேட்டிக்காக அது எவ்வளோ தேவைப்படுதோ அந்த சார்ஜை வாங்கிக்கின்னு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. சார் நான் வந்துட்டு காலைல 9 மணிக்கு எடுக்கிறாங்க. 9 மணிக்கு எடுத்தேன்னா சாயந்தரம் 7 மணி 7:30 மணி 8 மணிக்குள்ளே தான் நான் ஓட்டுவேன். நான் தாசி ஓட்ட மாட்டேன். என்னோடய மீட் அது தான். என்னோடய வருமானம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தேவைப்பட்டவங்களுக்கு நான் சம்பாதிச்சு நான் வீட்டுக்கு போயிடுறேன். அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா? எனக்கு இப்போதைக்கு அது போதுமான இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அல்சாலாக ஓட்டுனேன். ரொம்ப இது பண்ணுவேன். அந்த வண்டி ஓட்டுக்குள்ளே ராச்சிட்டு அடிக்கும்போது இந்த கையெல்லாம் நோவு எடுக்கும், இங்கெல்லாம் நோவு எடுக்கும். ஒரு மாதிரி ரொம்ப அச்சு ஒரு டைமில் ப்ளக்கு அந்த வண்டி ஓட்டும் போது ப்ளக்கெல்லாம் தண்ணி வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகாது.
தள்ளி ரொம்ப அவசரப்பட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த வண்டி ராட்செட் அடிக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை, செல்ஃப் அடிக்கணும்னு கூட தேவையில்லை, எதுவுமே இல்லை. வெறும் கீ மட்டும் ஆன் பண்ணாக்கா போதும். என்னென்ன இருக்குது, என்னென்ன வந்துட்டு நியூட்ரலு, டின்றது வந்துட்டு ஸ்பீட் கம்மி, 45 ஸ்பீடு மூவ் அது ஸ்டார்ட் பண்ணோன்னா மூவ் ஆகின்னு போயின்னு இருக்கும். நீங்கள் 4 பேர் போட்டாலும் 5 பேர் போட்டாலும் ஆரம்பமாக இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துன்னு போகலாம். நீங்கள் வந்துட்டு 150 கிலோமீட்டர் லாங் போனீங்கன்னா 160 வருது, 170 வருது. நீங்கள் லோக்கல் ஓட்டினீங்கன்னா 150 மைலேஜ் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. புகைனால சில பேர் ஆஸ்மாக்கிறவங்களுக்கு, இந்த மூச்சு வாங்காதவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அந்த புகை. இயற்கையான காற்று எதுவுமே இல்லை. அப்போல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாட்டு வண்டி, கட்டை வண்டி, குதிரை வண்டி இந்த மாதிரி இருந்ததுனால சில பேர் 100, 120 வயசு, 150 வயசெல்லாம் வாழ்ந்தாங்க. இப்போ வந்துட்டு டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி இதெல்லாம் வந்ததுனால சிட்டிக்குள்ளே அந்த புகை அந்த வெளியே ஃப்ளட் ஆகிறதுனால, அந்த சுவாசிக்கிறதுனால அது வந்துட்டு சில பேருக்கு நம்ம சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நிறையா இருக்குது, நல்ல பேஷண்ட்டுங்க இருந்தாலும் அந்த சுவாசிக்கிறதுனால அந்த இயற்கையான காற்றே கிடையாது. அது வந்துட்டு டீசல்னா பெட்ரோல், டீசல்னால் ஒரு ஆயில் கெமிக்கலு. அந்த கெமிக்கல் சுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆஸ்மா மாதிரி இதெல்லாம். ஆனால் இந்த வண்டி வந்துட்டு புகை கிடையாது. எந்த மாதிரி ஆயில் சர்வீஸ்கள் என்னங்கன்னா, நான் இன்ஜின் காமிக்கிறேன், இன்ஜின் பாருங்க. அந்த வண்டியில் இருக்கிற இந்த 4 ஸ்டோக் இன்ஜினு, இந்த 2 ஸ்டோக் இன்ஜின்லாம் அந்த வண்டியில் இருக்கிற இன்ஜினெல்லாம் ஆயில் இதாகும். இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஆயில் ட்ராப், இதில் வந்துட்டு ஆயில் ட்ராப் இல்லை. 30,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ண போங்க. இதில் வந்துட்டு கியர் பாக்ஸில் மட்டும் ஆயில் இருக்குதுங்க. கியர் பாக்ஸில் ஆயில் இருக்குது, அது மட்டும் 30,000 கிலோமீட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ண போங்க. வெறும் 570 ரூபா ஆகுதுங்க. அந்த 570 ரூபா நீங்கள் ஆயில் நீங்கள் போட்டிங்கனாக்கா 30,000 கிலோமீட்டர் ஆரம்பமாக ஓட்டலாம். 5 வருஷம் பேட்ரி வாரண்ட்டி இருக்குங்க. 5 வருஷம் பேட்டரிக்கு நீங்கள் 2 வருஷம் நீங்கள் லோன் போட்டாலே நீங்கள் அந்த காசு எடுத்துடலாம். கார்பரேஷன் கொசு மருந்தாச்சுன்னு போகிற மாதிரி ஆட்டோ போகுது அன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் தேசியந்து இந்த வண்டியில் வந்துட்டு புகை கேட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கும். வண்டி சுத்தமாக இருக்கும். நீங்கள் வண்டி பாருங்கள், நான் சுத்தமாக இருக்குது. வண்டியில் வந்துட்டு எதுவுமே எங்கேயுமே இல்லை. நீங்கள் 5 வருஷம் இதே மாதிரி ஒரே சிங்கிள் டிரைவரை ஓட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், வண்டியெல்லாம் வந்துட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கும். வண்டியெல்லாம் பயங்கரமாக சுத்தமாக இருக்கும். எந்த இது இல்லை, பிளாக் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி பாருங்கள், இந்த இப்படி பாருங்கள், எந்த இதில் இன்ஜின் பாருங்கள், இன்ஜினில் வந்துட்டு ஒன்றும் இது இல்லை, பிளாக் லீக் எதுவும் இல்லை. பேர் ஃபஸ்ட்டு இந்த அப்பி வண்டியும் எலக்ட்ரானிக் எடுத்து வந்துக்கிறாங்க, அந்த வண்டியும் எடுத்து வந்துக்கிறாங்க. சில பேர் மஹேந்திரா வண்டியும் எடுத்து வந்துக்கிறாங்க. அவங்களாம் எடுத்துன்னு வந்துட்டு பின்ன நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு இல்லை. அப்புறமா தான் நான் வந்துட்டு இது பஜாஜில் வந்துட்டு ட்ரை பண்ணேன். ஏன்னா இந்த வண்டி வந்துட்டு பஜாஜில் என்னன்னாக்கா, இவங்க வந்துட்டு அந்த காலத்துல இந்த வரைக்கும் வந்துட்டு இவங்க பஜாஜ் ஃபேமஸ் ஜாஸ்தி, நம்பர் 1ல் இருக்கிறாங்க. அதனால இந்த வண்டி இது லான்ச் ஆனோடனே நான் போய் வண்டி எடுத்து வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த பஜாஜ் கம்பெனியில் எலக்ட்ரிக்கல் வண்டி நீங்கள் தான் கொண்டு வந்ததா? பஜாஜில் மட்டும் நான் தான் எடுத்து வந்தேன். மஹேந்திரா வண்டி இதுக்கு முன்னாடி வந்துருக்குதுங்க, கேஜப் இருக்குதுங்களா? அவங்க யாருக்கு கொண்டு வந்து தெரியுமா? அது இல்லை, அது வந்துட்டு சில அவர் பேர் எனக்கு தெரில. அவர் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாரு. அவர் ஒருத்தர் திருப்ப நம்ம 5th கிராஸில் வந்துட்டு ஒருத்தர் அப்பி வண்டி ஓட்டுறாரு. அவர்கிட்ட தான் அந்த வண்டி இருக்குது. அது அப்பி இது எலக்ட்ரானிக்கு, அதுவும் அவரும் ஓட்டுனுங்கிறாரு. இத்தனை வருஷமாக அவரும் ஓட்டுனுங்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு நான் வாடகை வண்டியை ஓட்டினேன். வாடகை வண்டி ஓட்டு பின்னா 50 ரூபாயில் வந்தேன். வாடகை வண்டி 50 ரூபாயிலேருந்து 150 ரூபா மட்டும் 4 ஸ்டோக் போனேன். அப்புறமா தான் நான் அதெல்லாம் பார்த்து நம்மளால் 150 ரூபா மாதம்னா 4,500 ரூபா ஆகுது. 100 ரூபா கட்டினா மாதம் 3,000 ரூபா ஆகுது. கேஸ் பிடிக்கணும், அது இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் பண்ணேன். சரி, சொந்தமாக நம்மளே ஒரு வருமானம் ஏதோ கிளம்ப போட்டு ஒரு வருமானமாக நம்ம வண்டி வாங்கி நம்ம ஓட்டிக்கலாம். நம்ம வண்டி எது இருந்தாலும், நம்ம வண்டி எது ஆனாலும் நம்மளோட பொறுப்பு தான். அது ஒரு நாள் நம்ம 10 நாள் நிற்க வச்சாலும் நம்ம வண்டி தான். அது யாரும் கேட்குறவங்க இல்லை. அதனால நான் வந்துட்டு சொந்தமாக நான் என்ன பண்ணேன், சொந்தமாக இந்த வண்டியை வாங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வாங்கினது BS4 க்ரீன் வண்டி வாங்கினேன். அதுக்கு முன்னாடியும் BS7 2 ஸ்டோக் வாங்கினேன். லாஸ்ட்டில் இப்போ வந்துட்டு இது தான் இருக்குதுங்க. இதுக்கு மேலே இந்த வண்டி விட்டு எதுவும் போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வண்டி நான் என்னால் இப்போ என்னோடய இதே இல்லை. இதுக்கு மேலே நான் இந்த வண்டியை வச்சுன்னு வேறு ஸ்டேஜுக்கு போகலான்னு நான் என்னோடய இது இருக்குதுங்க. இந்த வண்டியிலே நான் ஆட்டோ டிரைவராக இருக்கக்கூடாது. இருந்தாலும் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் இதுலேயே இருக்க மாட்டேன். நான் வேறு ஸ்டேஜுக்கு போகிறேன். அதனால் நான் இந்த வண்டி ஒரு ஞாபகார்த்தமாக இத்தனை வருஷம் எனக்கு சோறு போட்டுருந்து இந்த வண்டி வந்துட்டு அதனால இந்த வண்டி வாங்கினேன். இந்த வண்டியை வாங்கி எனக்கு பெனிஃபிட் இருக்குதுங்க. இந்த வண்டியை வாங்கி வச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வேறு நான் படி எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க.